ஷேர் மார்க்கெட் ஷேர் ஹோல்டரை நாங்கள் மாற்றிடுறோம், உங்களுக்கு அதுக்கான பயிற்சிகள் தரோம்னு சொல்லி டெய்லி டிப்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலே உபயோகப்படுதா அப்படின்னு கேட்டால், உபயோகப்பட்டு அந்த 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 செய்தியை வச்சுக்கிட்டு இல்லை அவங்க கொடுக்குற விஷயங்களை வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணிட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு சற்று கடினமான, அதை விடை தெரியாத கேள்வி தான். எந்த இதுவாக இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தும் சதவிகிதம், விகிதாச்சாரம் என்பது மீண்டும் மீண்டும் என்னுடைய காணொலிகள் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு வர மாதிரி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் லிசனிங் இதில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி அதாவது நஷ்டங்களை, எதிர்மறை விளைவுகளை விளைவிக்கக்கூடிய அந்த அந்த வழிமுறையை அவாய்ட் பண்ணிட்டு அதை நீக்கிவிட்டு எவ்வாறு நாம் அதில் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்பதில் தான் ஐக்கியூ இருக்கிறது. தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். போன வாரத்தில் நான் வெளியிட்டிருந்த வீடியோவில் சொன்ன ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த வாரமும் அதை ரிப்பீட் பண்ணுறேன். ஹவு டு ஏர்ன் மணி ஃப்ரம் யுவர் ஐக்யூ, இன்டெலிஜென்ஸ் கோர்சஸ். புத்திசாலித்தனத்தை கொண்டு, அல்லது சாமர்த்தியம் என்பது வேறு, புத்திசாலித்தனம் என்பது வேறு. புத்திசாலித்தனத்தை கொண்டு எப்படி நீங்கள் பொருள் ஈட்டுவது, புத்திசாலித்தனம் எதில் அடங்கியிருக்கிறது, அன்றாட நிகழ்வுகளிலும் பயன்படக்கூடிய நிகழ்வுகளிலும் கவனிப்பதும் அதை கற்றுக்கொண்டு பாடமாக நம் மனதில் பதிய வைப்பதிலும் தான் நம்மளுடைய ஐக்கியூ வளரும். ஒருத்தர் அதிகமாக பணம் சம்பாதிக்கிற துறை இன்றைக்கி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை. மிகுந்த அபாயங்கள் நிறைந்ததும் அதுதான். அதிக வருவாயை உடனடியாக ஈட்டு தரக்கூடிய ஒரு துறையும் பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட். இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு நிறைய, இது முன்னாடியே இந்த மாதிரி பதிவு போடணும்னு நினச்சிருந்த வீடியோக்களில் நிறைய ட்ரைனர்ஸ் இருக்காங்க. உங்களை நாங்கள் சிறந்த ஷேர் மார்க்கெட் ஷேர் ஹோல்டரை நாங்கள் மாற்றிடுறோம், உங்களுக்கு அதுக்கான பயிற்சிகள் தரோம்னு சொல்லி டெய்லி டிப்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலே உபயோகப்படுதா அப்படின்னு கேட்டால், உபயோகப்பட்டு அந்த 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 செய்தியை வச்சுக்கிட்டு இல்லை அவங்க கொடுக்குற விஷயங்களை வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணிட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு சற்று கடினமான, அதை விடை தெரியாத கேள்வி தான். ஏனென்றால் அப்படி ஒருவர் ரகசியங்களை உடைத்து, ஷேர் மார்க்கெட்டுடைய ரகசியங்கள், பங்குச்சந்தையினுடைய ரகசியங்களை உடைத்து உங்களுடைய ஐக்கியூவை வளர்த்து அவர் பணம் சம்பாதிப்பதற்கான வழியை காட்டுகிறார் என்றால், அனைவரும் அதை அந்த வீடியோ பார்த்த எல்லாருமே பணக்காரர்கள் ஆயிருக்கணும். ஏன் ஆக முடியல? அப்போ ஐக்கியூ இஸ் இம்பார்ட்டன்ட். செய்திகளை கேட்பது என்பது வேறு, ஒரு தொழில்நுட்பத்தை பயில்வது என்பது வேறு. அதில் ஐக்கியூ என்பது இன்டெலிஜென்ஸ் கோஷன்ஸ். எத்தனை சதவிகிதம் நீங்கள் உங்களுடைய திறனை பயன்படுத்துகிறீர்கள்? ஒரு ஷேர் மார்க்கெட்டுன்னு இல்லை, ஏன்னா ஷேர் மார்க்கெட்டுங்கிறது அதிகம் பணம், உடனடி பணம், மற்ற எந்த துறையிலும் இல்லாத அளவுக்கு, எதிர்பார்க்காத அளவுக்கு வரக்கூடிய பணம் என்று பல வடிவங்களில் அதுக்கு ஒரு ஷேப் இருக்கிறதுனால தான் நான் ஷேர் மார்க்கெட்டை சொல்கிறேன். எந்த இதுவாக இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தும் சதவிகிதம், விகிதாச்சாரம் என்பது மீண்டும் மீண்டும் என்னுடைய காணொலிகள் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு வர மாதிரி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் லிசனிங் இதில் தான் இருக்குது. இந்த ஐக்கியூ உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளை, உடனடியாக பணம் வரக்கூடிய வழிகளை உங்களுக்கு அந்த கோஷன்ஸ் அந்த விகிதாச்சாரத்தை வச்சு தான் உங்களுக்கு அளவிட முடியும். இப்போ ஷேர் மார்க்கெட் ரகசியங்கள் தெரிஞ்சிடுச்சு, நான் பணத்தை உள்ளே போட்டு எடுத்து வென்றிட முடியுமா என்றால் அதனுடைய அபாயங்களும் தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் ஐக்கியூ. ஒரு விஷயத்தினுடைய பாசிட்டிவ், நெகட்டிவ், இதனுடைய நேர்மறை விளைவுகள் என்ன, எதிர்மறை விளைவுகள் என்ன, இதில் தான் சூதாட்டமும் இருக்கும். சூதாட்டத்தில் இந்த கார்டை இறக்கணும்னா இது எதிரிக்கு பலம் தருமா, பலம் தந்து விட்டால் அதை தடுப்பாட்டம் ஆடக்கூடிய அடுத்த இது நம்மக்கிட்ட இருக்குதா, இதை பார்ப்போம் இல்லையா? இதுதான் ஐக்கியூ. நம்மக்கிட்ட இழந்தாலும் மீண்டு வரக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறதா, அல்லது பின்புலங்கள் இருக்கிறதா? பின்புலங்கள்னால் சப்போர்ட்ஸ் இருக்கா? இல்லை, அதுக்காக ஒரு சப்போர்ட்டே இல்லை, நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறது ஐக்கியூ லெவலில் வராது. ஐக்கியூ உங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையும் ஆய்வு செய்து தீர்மானிக்கும் ஒரு சக்தியை தான் ஐக்கியூ. ஐக்கியூனா இன்டெலிஜென்ஸ் கோஷன்ஸ் எக்ஸ்பேன்ஷன் சொல்கிறதல்ல, நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு வர வேண்டும் என்று, அது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பொறுத்து தான் ஐக்கியூ அமையும். நீங்கள் ஆபத்துகளை குறைக்கும், அதாவது எலிமினேஷன் ஆஃப் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், த நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ். நீங்கள் எப்படி அதாவது நஷ்டங்களை, எதிர்மறை விளைவுகளை விளைவிக்கக்கூடிய அந்த
அந்த வழிமுறையை அவாய்ட் பண்ணிட்டு அதை நீக்கிவிட்டு எவ்வாறு நாம் அதில் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்பதில் தான் ஐக்கியூ இருக்கிறது. மியூச்சுவல் ஃபண்டு விளம்பரத்தில் ஒன்று சொல்லுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது, மார்க்கெட் ரிஸ்க்கு உட்பட்டது, அதனால் கவனமாக முதலீடு செய்யுங்கள் அப்படின்னு. இந்த முதலீட்டு ஆலோசகர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் கடந்த 30 வருடங்களில், கடந்த 20 வருடங்களில், கடந்த இத்தனை காலங்களில் இவைகள் எப்படி செயல்பட்டன என்பதை உங்களுக்கு சொல்ல தான் அவர் முடியும். யூ கேனாட் கிவ் த கேரண்டி. அவர் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்க இயலாது. ஒரு முதலீட்டு ஆலோசகர் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்க மாட்டார், ஆலோசனை சொல்வார். அவர் பெற்ற அறிவிலிருந்து உங்களுக்கு சொல்வார். நான் இதையெல்லாம் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். நான் இதெல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவருடைய அனுபவத்திலிருந்து சொல்வார். அவர் எப்போது கற்றுக்கொண்டார் அதை நம்ம பார்க்கணும். இதுதான் ஐக்கியூ. உதாரணத்துக்கு 2024 இந்த இப்போ நம்ம நடந்துட்டு இருக்க நடப்பு ஆண்டில் 2024 முதலீட்டு ஆலோசகராக இருப்பவர் குறைந்தபட்சம் ஒரு 25லேருந்து 30 வருஷம் இந்த நிதி பங்கு சந்தை இதுகளெல்லாம் இந்த துறைகளில் அவர் பணியாற்றியிருப்பார் அல்லது அது போன்ற நிறுவனங்களை நடத்திய அனுபவம் அவருக்கு இருக்கும். அவர் தான் 2024 சொல்ல முடியும். அப்போது ஒரு 25 வருஷம் 30 வருஷம்னா 1990களுடைய ஆரம்பமும் இறுதி கட்டமும் தான் அதுக்கு முந்தைய காலமாக இருக்கும். அந்த காலங்களில் ஒரு முதலீடு என்பது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும் அல்லது முதலீடுகள் பண முதலீடுகள் எவ்வாறு பலன்களை தரும் என்பது வேறு. ஆனால் 2024 இன்றைக்கி இருக்கிற வாய்ப்புகள் என்பது வேறு. அப்போ இந்த ஆலோசகர், நிதி ஆலோசகர் உங்களுக்கு தற்கால சமகால அறிவோடு பழைய அனுபவங்களையும் சேர்த்து அவர் உங்களுக்கு ஆலோசனை வழங்குகிறாரா என்பதை நீங்கள் பரிசோதிக்க வேண்டும். அந்த பரிசோதிக்கும் திறன் தான் ஐக்கியூ. ஐக்கியூ தான் உங்களுக்கு பணம் கொடுக்கும். அபாயங்களை தவிர்ப்பது அல்லது எதிர்பாராமல் நாம் எவ்வளவு கவனமாக இருந்தும் அபாயங்கள் குறுக்கிட்டு விட்டால், பணம் முதலீடு செய்வதில் நான் சொல்கிறேன், குறுக்கிட்டு விட்டால் அதனுடைய இழப்புகளையும் நாம் கையாண்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதுக்கு ஒன்று சப்போர்ட் இருக்கணும் அல்லது இழப்புகளை தாங்கி வாழ்வில் அடுத்த கட்டங்களுக்கு நகரும் ஒரு சிந்தனை போக்கு, மன வலிமை இருக்க வேண்டும். இது எல்லாமே ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் தான் இருக்கும். அதனுடைய ஏற்கனவே நம்முடைய வாழ்வியலை நிர்ணயித்த அல்லது வாழ்வியலை உருவாக்கிய நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணத்தையும் நிர்ணயிக்கும் அந்த சக்திக்கு தான் அந்த ஐக்கியூ கொடுக்கறது இருக்கும். ஸோ ஐக்கியூ என்பது உங்களுடைய திறனை, உங்களுடைய தொழில்நுட்ப அறிவினை, உங்களுடைய அறிவுத்திறனை, அதாவது நீங்கள் எப்படி எல்லாம் எதையெல்லாம் கற்றுக்கொண்டு வந்தீர்கள் என்பதை பொறுத்து பணமாக மாற்ற வேண்டும் என்றால் ஐக்கியூ என்ன செய்யணும்? ரெண்டையும் கவனிக்கணும். நெகட்டிவ் இந்த ரெண்டையும் கவனித்து எலிமினேஷன் பண்ணி ஃபைனல் முடிவுக்கு வந்தால் தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஐக்கியூங்கன்னா என்னென்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலியில் நான் சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்களில் இதே போன்ற காணொலிகள் இதெல்லாம் நம்ம சந்திப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணாதவங்க பதிவு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.